ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து கேபிட்டல் கெயின்ஸ் பற்றி பார்க்கலாம். கேபிட்டல் கெயின்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். அதாவது நம்ம வந்து ஒரு அசட்டை வாங்கி சேல்ஸ் பண்ணும்போது கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம். இந்த அசட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டைப்பாக பிரிப்போம் இல்லையா? ஒன்று வந்து டேஞ்சபிள் அசட், இன்னொன்று இன்டான்ஜிபிள் அசட். ஓகேவா? டேஞ்சபிள் அசட்டாக இருந்தாலும் சரி, இன்டான்ஜிபிள் அசட்டாக இருந்தாலும் சரி, அதை வாங்கிட்டு விற்கும்போது கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு பணம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் கெயின்ஸில் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், இன்னொன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டு ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்குள்ளே நீங்கள் விற்கிறீங்க அப்படிங்கும்போது அது ஷார்ட் டேர்மில் வரும். அப்படி அந்த டேஸ்க்கு மேலே மேலே வைக்கிறீங்க அப்படின்னா அது லாங் டேர்மில் வரும். ஓகேவா? அது வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அசட்டை பொறுத்து இருக்குது. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஷார்ட் டேர்முக்கும் லாங் டேர்முக்கும் உள்ள ஃபார்மெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் 1 by 1 அப்படியே பார்க்கலாம். ஓகே. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஃபார்மெட் பாருங்கள். ஃபஸ்ட்டு சேல்ஸ் வேல்யூ எடுத்து எழுதிக்கிறோம். அதுலேருந்து பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணிக்கிட்டேன். பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நெட் சேல்ஸ் கிடச்சிரும். அதுலேருந்து காஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி, தென் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதையும் நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதோட முடிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட எக்ஸெப்ஷன் பார்த்திங்கன்னா 44B 44D படி நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான். சரியா? அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்க்கும் ஃபஸ்ட்டு சேல்ஸ் வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிட்டு கிடைக்கிறது தான் நெட் சேல்ஸு. அதிலேருந்து இன்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ஸ் மைனஸ் பண்ணோம். இன்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அதையும் மைனஸ் பண்ணோம் அப்படி நம்மளுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடச்சிரும். ஸோ அதிலேருந்து வேணாலும் எக்ஸிபிஷன் வந்து மைனஸ் பண்ணோம் இல்லையா? 44E4, 44B, 44EC, 44FF. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிபிஷன் வந்து மைனஸ் பண்ணோம் அப்போ நம்மளுக்கு டாக்ஸபிள் லாங் டைம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் வராது அப்படின்னு வச்சுட்டு தான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் கெயின்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகாது. தென் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நான் ஒரு சின்ன இதாக போட்டிருக்கேன். ஓகேவா? ஓகே. இப்போ லாங் டேர்ம் என்ன தெரியும், ஷார்ட் டேர்ம் என்ன தெரியும் இல்லையா? அதில் ஒரு அசட்டோ வாங்குகிறோம் அப்படின்னா அதை விற்கிறத பொறுத்து அதோட லாங் டேர்மாக ஷார்ட் டேர்மாக டூரேஷன் கண்டுபிடிப்போம் இல்லையா? அதுக்காக நான் இந்த ஷார்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, லிமிட்டட் ஷேர்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து 12 மந்த்க்குள்ளே நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அது 12 மந்த்துக்கு மேலே சேல்ஸ் பண்ணுறோன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 12 மந்த்க்குள்ளே பண்ணும்போது ஷார்ட் டேர்ம், 12 மந்த்துக்கு மேலே பண்ணும்போது அது லாங் டேர்ம். ஷேர்ஸ் அனலிஸ்ட் பார்த்திங்கன்னா 24 மந்த்க்குள்ளே பண்ணோம் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம், 24 மந்த்துக்கு மேலே பண்ணோம் அது லாங் டேர்ம். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா 12 மந்த்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம், 12 மந்த்துக்கு மோர் இருந்துச்சுன்னா அது லாங் டேர்ம். ஈக்விட்டி ஷேர்ஸ், தென் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூனிட்லாம் இருந்துச்சுன்னா அது 12 மந்த்க்குள்ளே இருக்கும்போது ஷார்ட் டேர்ம், 12 மந்த் மேலே இருந்துச்சுன்னா அது லாங் டேர்ம். 0 பவுன்ஸ் பார்த்திங்கன்னா 12 மந்த்க்குள்ளே இருந்துச்சுன்னா அது ஷார்ட் டேர்ம், அதுக்கு மாதிரி கிடையாது. தென் ஹவுஸ் பார்ட்டி ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 24 மந்த்துக்குள்ளே பண்ணோம் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம், 24 மந்த்துக்கு மேலே போனோம்னா அது லாங் டேர்ம். நோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது 24 மந்த்துக்குள்ளே போனோம் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம், 24 மந்த்துக்கு மேலே போனோம் அப்படின்னா அது லாங் டேர்ம். அது வாங்கினதுலேருந்து 12 மந்த் 24 மந்த். ஓகேவா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், மிஷினரி ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது அதோட விற்கிறது டேஸ் பொறுத்து, பீரியடை பொறுத்து அது மாறுபடும். தென் நெக்ஸ்ட்டு டிபாசிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 மந்த் வரையும் ஷார்ட் டேர்ம், 36 மோர் தென் போயிடுச்சு அப்படின்னா அது லாங் டேர்ம். ஜுவல்லரி பார்த்திங்க அப்படின்னா 12 மந்த்துக்குள்ளே வரையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம், 12 மந்த்துக்கு மோர் தென் பண்ணிங்கன்னா அது லாங் டேர்ம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு 1 டைம் பார்த்துக்கோங்க. சம்பளம் நம்ம சிம்பிளாகவே புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு இது லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் சொல்லிவிட்டு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து இதுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் பார்த்திங்கன்னா 44 நிறையா செக்ஷன் உள்ளுக்குள்ளே பிரிச்சிருக்காங்க. ஸோ 44 செக்ஷன் தான் நம்மளுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வரையும் எக்ஸெப்ஷன் பண்ண முடியும். அதுக்குள்ளே கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, பார்க்கலாமா? செக்ஷன் 44 எதுக்காக அப்படின்னா வீடு சொத்து ஏதாச்சும் விற்கிறோம், வீடு சொத்து ஏதாவது விற்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு வரிகள் கொடுக்குறாங்க. 44B படி விவசாயம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஏதாச்சும் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, வரிகளை கொடுக்குறாங்க. அப்புறம் 44D படி தொழில்துறை நிலக்கட்டிடம், அது இப்போ தொழில்துறைக்கான நிலக்கட்டிடம் அரசாங்கத்தால் கைப்பற்றப்பட்டால், அதாவது இப்போ
ஒரு பில்டிங் இருக்குது. ஸோ அது அரசாங்கம் வந்து கைப்பற்றுறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு அது வரைக்கும் டிடக்ஷன் பண்ணுறாங்க, எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு 44 ஈசி படி பார்த்தோம் அப்படின்னா நிலம் மற்றும் கட்டிடம் வந்து விற்கும்போது பத்திரிகை பாண்ட்ஸ்க்கு வந்து வரி விலக்கு வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 44F படி வேறு ஏதாச்சும் சொத்து வாங்குகிறோம், அதாவது ஒரு சொத்தை விற்று வேறு எங்கேயாச்சும் வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு டிடக்ஷன் பண்ணுறாங்க 44F படி. 44G படி என்ன அப்படின்னா தொழில் நிறுவனங்கள் நகரத்துலேருந்து வெளியில் எங்கேயாச்சும் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கும் வரி விலக்கு கொடுக்குறாங்க. அது செக்ஷன் 44G படி. நெக்ஸ்ட்டு 44GA படி பார்த்திங்கன்னா ஜூம் வாக்க மாற்றம் போகிறது விலக்கு அதுவும் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 44GP படி சொத்துக்கள் விற்று அது வீடோ இல்லை சொத்தோ விற்று நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்குறோம் அப்படின்னா அதுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க வரி விலக்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு நான் பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதாவது இப்போ சொன்ன எக்ஸப்ஷன்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். பட் இது எல்லாருக்குமே ஒரு டாகுமான ஆகாது. இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது பார்த்திங்கன்னா 44D 44EC 44G 44GA வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். மற்ற எல்லாமே வந்து இண்டிவிஜுவலுக்கும் அச்சீவ்மெண்ட் தான் பொருந்தும். பார்த்திங்கன்னா வந்து ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு புதுசாக ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து வரி விலக்கு வந்து கொடுக்குறாங்க. எத்தனை வருஷம்னா 3 years 2 years 3 years இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து கேபிட்டல் கெயின்ஸ்னு பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்தோம், அதாவது ஒரு சொத்தை வாங்கி விற்கும்போது கூடுதலாக கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் கெயின்ஸ் சொல்கிறோம். அந்த கேபிட்டல் கெயின்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஷார்ட் டைம், இன்னொன்று லாங் டைம். பிரிச்சுட்டு நம்ம வந்து சேல்ஸ் வேல்யூ அதெல்லாம் போட்டு நம்ம என்ட்ரு பண்ணிடுவோம். அதுலேருந்து கொடுக்குற வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸப்ஷன் வந்து க்ளைம் பண்ணிக்கிறோம். எக்ஸப்ஷன் எப்படி க்ளைம் பண்ணோன்னா 44 படி நம்ம வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் ஒரு ஃபுல் பேசிக்கான விஷயம். ஸோ சம் போடும்போது இன்னும் டெப்த்தாக பார்ப்போம். இப்போதைக்கு இது போதும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சம் பார்க்கலாம். தேங்க்யூ.